Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கண்மணியை போல பாதுகாத்தார். இன்னும் வரும் மாதங்களிலும் வரும் வருடங்களிலும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலே நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சிந்திக்க இருக்கிறோம். அவர் நமக்கு இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை தருகிறார். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, தலைமுறைகளுக்கு அவர் வாக்குறுதி தருபவர். எனக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஆறுதல் தருகிறார். நம் ஆண்டவர் ஆறுதலின் தேவன். ஒருவேளை நமக்கு கஷ்டம் வரும்போது யாராவது ஆறுதல் சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அந்த வேதனையிலிருந்து சகித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதுபோல தான் தாவீது இந்த சங்கீதம் 73ஆம் அதிகாரத்திலே மிகவும் ஆறுதல் அடைந்தார். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாக இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு மாதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் எப்போதும் இருக்கிறார், சதா காலம் இருக்கிறார். பூமி உருவாகும் போதும் இருந்தார், முடிவு பரியந்தம் வரைக்கும் இருப்பார் என்பது நமக்கு மிகவும் ஒரு ஆணித்தனமான ஒரு விசுவாசத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு புக்கே போடலாம். எப்படி இந்த புலம்பி தள்ளுறது இருக்கே, இந்த கஷ்டப்படும்போது அந்த வேதனையில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதனால் நமக்கு ஆறுதல் வராது. ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறார் என்று விசுவாசித்தாலே ஒழிய நமக்கு ஒரு ஆறுதலும் இருக்காது. எருசலேமின் அழிவை பற்றி புலம்பலை 74ஆம் சங்கீதத்திலே அதிகமாக காணலாம். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என 75, 76 அதிகாரங்களை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கலாம். மோசையின் காலத்திலிருந்து தாவீதின் காலம் வரையான இஸ்ரவேலரின் சரித்திரத்தை நாம் 78ஆம் அதிகாரத்திலே அலசி ஆராயலாம். எதற்காக இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்றால், அவருடைய வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் வழிநடத்தியது, இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தியது என்பதற்காக தான். இன்றைக்கு சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய அப்படின்ற வார்த்தைக்கு, ஜீவனல் வார்த்தைக்கான அர்த்தம், அதாவது ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்கிறது, சிறு குழந்தை கள்ளக்கவடம் இல்லாமல் இருக்கும், அதுபோல தான் நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? இது சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று நாம் சொல்லும்போது நமக்கு என்ன சிந்தனை ஏற்படுகிறது? யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் பாதிக்காதபடிக்கு நம் வாழ்வு இருக்கிறது என்றால் நாம் சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கு சுத்த இருதயமுள்ளவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய சித்தத்தின்படி
யார் வாழ்கிறார்களோ அவர்களை தான் சுத்த இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட யாருக்கும் தீமை செய்யாமல் நமக்கு என்ன சொல்கிறது மனத்தாழ்மையோடு இருப்பது சரிதான். ஆனால் அதை அவர் சுத்த இருதயம் உள்ளன்னு சொல்லலை. தன்னுடைய வார்த்தைக்கு, தன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தான் சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். ஆனால் அவங்கக்கிட்ட சுத்த இருதயம் இருக்கிறதா? இதை தான் ஆண்டவர் நம் வாழ்விலே நம்மளே கேள்வி கேட்க சொல்கிறார். நம் வாழ்விலே ஆண்டவர் எந்த இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? உலக போக்கான செயல்களுக்காக நாம் வைத்திருக்கிறோமா? இல்லை, அவர் எனக்காக இரத்தம் சிந்திய என்னை காக்க வந்த ஒரு இரட்சகர் என்று நாம் நினைக்கிறோமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஏன் சமீப காலமாகவே ஆண்டவர் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மன அழுத்தத்தையும் பற்றியே போதிக்கிறார். இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக இதை முக்கியமாக ஊழியத்துடைய மைய கருத்தாகவே அமைந்து விட்டது. எதற்காக இந்த ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எழுப்பினார்? ஏனென்றால் அவதிப்படும் போது, கஷ்டப்படும் போது அவர்கள் என்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்று ஆண்டவர் மிக மனவேதனைப்படுகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு எது தீர்வு என்று கடவுளை நேசிக்கிற மக்களாலே புரிந்து கொள்ள முடியாமல் சாத்தான் குழப்புகிறான். அந்த குழப்பத்தில் தான் நாம் ஆண்டவரை விட்டு கூட மறந்து, அவர் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என்று நினைக்காம புலம்பி தள்ளுகிறோம். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே அவர் எப்போதும் நம்ம இடத்திலே நல்லவராகவே தான் இருக்கிறார். நமக்கு வரும் காயங்களோ நமக்கு வரும் கஷ்டங்களுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. நம் வாழ்விலே நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளால் மட்டும்தான் வருகிறது. அதனால தான் சொல்கிறார், மகளே என்னை பின்தொடர்ந்து வா, மகனே என்னை பின்தொடர்ந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு மட்டும் இந்த கஷ்டமும் துயரங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருக்காக வாழ்வை அர்ப்பணிக்கும் ஊழியர்களுக்கும் அதிகமான துன்பங்கள், ஊழியத்தை நடத்துபவர்கள், சபையை நடத்துபவர்களுக்கு தான் அதிக போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் பல சூழலிலே முடிவெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் சாத்தான் கொண்டு வருகிறார். நாம் கடவுளுடைய ஊழியர்களாக இருப்பதால் மற்ற மனிதர்கள் நம் மீது கோபத்தில் கொதித்தெழலாம், எப்படி வேணாலும் கோபப்படலாம். அதை ஆண்டவர் அனுமதிக்கையில் நல்ல விளைவுகள் ஏற்படலாம். நம்ம கடவுளோட ஊழியத்தை செய்யும்போது நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஏன் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை தானே ஆண்டவரே சொல்கிறோம், உங்களுடைய ஜீவனல வார்த்தையை நாங்கள் போதிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு சபை போதகர்களும் கேட்டால் அதன் மூலியமாக நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுத் தருவார். ஏனென்றால் யார் இடத்துல எப்படி பேசுவது என்று பல ஊழியங்களிலே அதை செயல்படுத்துவதில்லை. அதனால்தான் அவர்கள் மற்ற மக்கள் ஊழியர்கள் என்றால், கடவுளை நேசிக்கிற மக்கள் என்றால் வெறுக்கிறார்கள். யாரோடைய மனதையும் காயப்படுத்தாமல், யாரோடைய மத நம்பிக்கையையும் காயப்படுத்தாமல் ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்த வேண்டும். இதுதான் சிறந்த ஊழியமாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களை நாம் குறை சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை பற்றி நாம் ஏதாவது குறை சொல்லும் பொழுது, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தகப்பனை தவிர வேறு எவனும் பரிசுத்தவான் அல்ல. அப்போது மற்றவர்கள் எப்படி பெர்ஃபெக்டாக இருப்பார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதை நாம் சற்று சிந்தித்தாலே அனைவரையும் மன்னித்து வாழ பழக வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, முதலிலே மன்னித்து வாழும் பழக்கம் முதலே யாருக்கு வரும் என்றால்,
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அநேக சபை போதகராக இருந்தாலும் சரி, உள்ள ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்தை செய்யும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே தான் முதல்ல அந்த எல்லோரையும் மன்னிக்கும் குணம் இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பு குணம் எப்போது அது முழுமை அடைகிறதோ அப்போது ஆண்டவர் நம்மளோட சகல பாவத்தையும் மன்னிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த பிரச்சனை என்றுன்னா ஏதோ ஒரு பாடத்தை நாம் இந்த பிரச்சனை மூலிமா கற்றுக்கொள்கிறோம் என்று நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டங்கள் வருது என்று சோர்ந்து விடாமல் அதை எதிர்நோக்கு பார்வையோடு நாம் பார்த்தால், அதை என்ன சொல்கிறது, ஆன்மீக பார்வையில் பார்க்கணும். அதாவது கடவுளோட பார்வையிலேருந்து பார்த்தால் அப்போது நம் வாழ்க்கையில் நம்மளுக்கு வரும் சூழ்நிலைகள், கஷ்டங்கள் எல்லாம் சரிதான் என்று புரிந்து கொள்ள முடியும். நாம் படுகிற எந்த கஷ்டமும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை நம்மை பயிற்றுவிக்கிறது. அதை நாம் சிறப்பாக புரிந்து கொண்டால் இனி சந்தோஷத்தை தவிர எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் தயாராக இருப்பதற்கு நாம் மனதுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் கடவுளுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை நம் அநேகருடைய ஆன்மாக்களை பாதுகாப்பதற்கும், அநேக பேர் ரட்சிக்கப்படும், அநேக பேர் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு கற்பாரை போல நம்மளை தாங்கும் என்று விசுவாசித்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பு நேசரே, அப்பா, எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தினீர். இன்னும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவும் நல்லவராகவும் இருக்கிறீர் ஆண்டவர். அதனால் நாங்களும் உங்களுக்கு மெய்யான ஒரு மகனாக, உம்மை விசுவாசிக்கும் ஒரு மகளாக மாற தேவ கிருபை செய்யுமானவர். சோதம் கர்த்தாவே. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் அநேக ஊழியர்களுக்காகவும் சபை போதர்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய என்ன தேவைகளை இந்த மாதத்தில் அவர்கள் எதை செய்ய அவர் காரியசித்தியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் பதில் தருமான கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. சபைக்கு செல்லும் அநேக மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் வெறும் சபைக்கு சென்று வருவது சிந்தனையில் இல்லாமல் அவர்கள் என்ன கடவுளுடைய வார்த்தை நான் கற்றுக்கொண்டேன், அது நான் எப்படி என் வாழ்க்கையை செயல்படுத்துவது என்று அவர்கள் சிந்திக்கும் வண்ணமாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்துருமான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. கர்த்தாவை துதிக்கிறோம். அப்போ இளைஞர் பருவத்தில் இருக்கும் அநேகருக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பாவத்திலிருந்து மிழுந்து வர தேவ கிருபை செய்யமாட்டவர். உமது சட்டையினாலே இளைஞர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் நீர் மறைத்துக் கொள்வதாக கர்த்தாவை துதிக்கிறோம்ப்பா. அப்பா, கடைசி காலத்தில் அநேக பாவங்கள் எழும்பும் நீர் என்று சொன்னீரே அப்பா. இப்போது அநேக பாவங்களை நாங்கள் நேரடியாக செய்தி மூலியமாக நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவர். அதை எல்லாம் நீர் நிர்மலமாக்கும் ஆண்டவரே. யாரெல்லாம் மக்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களை அடியோடு அழித்திடும் ஆண்டவர். கர்த்தாவே, சாத்தானுடைய சத்துராட்டங்கள் இனி எந்த குடும்பத்தையும் யாரையும் பாதிக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.